சினிமாவில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. எனக்கு நியூமராலஜி சென்டிமெண்ட். இந்த பொம்மலாட்டம் பொறுத்த மட்டும் எனக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் சக்சஸ் ஆகணும்னா நியூமராலஜி படி நிறைய கூட்டி கழிச்சு பார்த்தாச்சு. நீங்க உங்க பேரை மாத்திக்கணும். அதனால தான் நான் இப்படி மாத்திருக்கேன். உங்களுக்கு மதன் ஒரு பேர் வச்சிருக்கேன். தயவு செய்து இதுக்கு நீங்க ஒத்துக்கணும். அது வந்து டேய் சரின்னு சொல்றா. ஆல்ரெடி தமிழ் சினிமாவில் கதிர்னு ஒரு பெரிய டைரக்டர் இருக்காரு. இந்த படம் எடுக்கிறது அவரான்னு ஒரு பேர் குழப்பம் வரும். ஆமா, மதனுங்கிற பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? பேர் தானே ஓகேன்னு சொல்றா. இல்ல அது பேரு வந்து சார் மதன்கிற பேரு ரொம்ப சூப்பர் சார். அருமையான பேர் சார். அந்த பேரே வச்சிடலாம் சார். மதன்ற பேரு எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல. என்ன மதன் சார் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? சார் ஓகே சொல்லு. எனக்கு ஓகே சார். ஓகே. அப்போ இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணுங்க. தம்பி இது உங்க அட்வான்ஸ் செக். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். மச்சான் நான் சொன்னேன் நீ நம்ப மாட்டேன்னு. இப்ப என்னடா சொல்ற? டேய் நாளைக்கு நீ பெரிய டைரக்டர் ஆயிடுவ. அதுக்கப்புறம் என்ன மறக்காம ஞாபகம் வச்சுக்கடா. டேய் என்னடா என்ன வார்த்தை பேசுற? டேய் ஆக்சுவலா ஜேபி சார் இந்த ப்ராஜெக்ட் ஓகேன்னு சொன்ன உடனே நீ எனக்கு கங்க்ராட் சொன்ன. நான் எப்படி பார்த்தா நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பட் அந்த மொமெண்ட்ல வார்த்தையே வரலடா எனக்கு. சும்மாவாடா எத்தனை வருஷம் தேடல்றா, எத்தனை வருஷம் போராட்டம் இதுக்காக. எனக்கு வந்து உலகமே அப்படியே மறந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல நான் இருந்தேன். உன்னை எப்படா நான் மறப்பேன்? டேய் இந்த சான்ஸ் வந்து எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணமே நீ தானடா. இப்ப சொல்றேன்டா, இந்த கதிர் என்னைக்குமே உன்னை மறக்க மாட்டான்டா. மறந்துட்டிய மச்சான்? என்ன சொல்ற? நீ இப்ப கதிர் இல்ல மதன். அத மறந்துட்டிய? ஐயோ போடா, அது வேற ஒண்ணு. ஓகே இப்ப என்ன செய்யலாம்? இப்ப என்ன பண்ணலாம்? முதல்ல ரூமுக்கு போலாம். ஓகே சாப்பிடலாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். இன்னைக்கு சாயங்காலம் இந்த ப்ராஜெக்ட் நம்ம கிடைச்சதுக்காக உனக்கு ட்ரீட். ஓகே? வாவ் ட்ரீட்டா? அப்ப இன்னைக்கு ஈவினிங் ஜமாயிச்சிரோம். ஓகேயா? ஏய் அந்த ஆட்டோ நிறுத்து, நாம அதை போயிடலாம். ஹலோ ஆட்டோ. ஒன்றும் இல்லை, நான் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இப்போ தான் கிளம்புறேன். நான் ஆர்டிஸ்ட்டை பேசிட்டேன். அவங்க கால் ஷீட் பிரச்சனையா அது சொதப்பிட்டு இருக்காங்க. நேரு நகர் போகணும். ஆட்டோ வராது, அதுவும் உங்களுக்கு வராது. ஏன் வராது?
நேரு நகர்னு ஏறுவீங்க, அப்புறம் பாதி வழியில் நிறுத்திட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பான்னு போயிருவீங்க, அப்புறம் திரும்பி வரவே மாட்டீங்க. உங்களை இருங்க, பற்றி இருங்க, தெரியாதா? வைங்க, கூப்பிடுறேன் வைங்க. உங்களை மாதிரி நிறைய பேரை பார்த்துட்டேன். டேய் என்னடா பிரச்சனை? நேரு நகர்ல கொண்டு போய் நிறுத்து. நான் உன்னை ஏமாத்த மாட்டேன். யாரு நீங்க? ஏமாத்த மாட்டீங்க, பாதி வழியிலேயே விட்டுட்டு போக மாட்டீங்க. காதலிச்சவளையே கழட்டி விட்டவர் தானே நீங்க. அப்படிப்பட்டவர் ஆட்டோவை கழட்டி விட மாட்டீங்களா? டேய் பார்த்து பேசு. யாரா கழட்டி விட்டது? நானா உங்க அக்காவா? நீதாயா? இப்பவே வா, உன் குடும்பத்தை விட்டுட்டு வா, இப்பவே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு எங்க அக்காவை டார்ச்சர் பண்ணி கழட்டி விட்டது நீதானே? டேய் எவனோ ஒரு பணக்கார மாப்பிள்ளை கிடைச்சாங்கிறதுக்காக என்ன கழட்டி விட்டு போனது உங்க அக்கா தான்டா. டேய் விடுறா மச்சான், சொன்னா கேளுடா. அவன்கிட்ட என்னடா பேச்சு? அதானே, இவன்ட்டெல்லாம் நமக்கு என்னடா பேச்சு? நம்ம தராதர என்ன, இவன் தராதர என்ன? டேய் என்ன பாக்குற? இன்னைக்கு நான் டைரக்டர்ரா, தெரியுமா? எனக்கு படம் கிடைச்சிருச்சு. ஜேபி கிரியேஷன்ஸ் கேள்விப்பட்டிருக்கியா? அவங்களுக்கு தான் படம் பண்றேன். பொம்மலாட்டம், இதுதான் படத்துடைய டைட்டில். ஷூட்டிங் ஆரம்பிக்க போறேன். இன்னும் 6 மாசம் படம் ரிலீஸ். சூப்பரா ஓடும். அதுக்கடுத்து மேல மேல படம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கூடிய சீக்கிரம் நானும் கோடீஸ்வரன் தான்டா. நீங்க தான் பணம் பெருசா அலைஞ்சிட்டு போனீங்களே. டேய் டேய் டேய், விடுறா டேய். ஏப்பா சரவணா, நீ தான் வரல இல்ல, அப்புறம் என்ன? கிளம்பி முதல்ல போ. போடா போடா. என்னடா முறைக்கிற? போடாங்கற. டேய் டேய் போ. நீ வாடா. கதிர், நீ எவ்வளவு பக்குவமானவன். நீ போய் இப்படி சில்லியா பிஹேவ் பண்ற? என்ன சில்லியா பிஹேவ் பண்ணிட்டேன்? பாரதியே வெறுக்கிற மாதிரி நடிச்ச. நீ எதிர்பார்த்த மாதிரியே அவனும் வேற ஒருத்தரை கட்டிட்டு போயிட்டா. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு இல்ல? இப்ப எதுக்கு அவ தம்பிட்ட போய் சண்டை போட்டு நிக்கிற? எல்லாம் காரணமா தாண்டா. டேய் நான் ஜெயிக்கணும், பெரிய டைரக்டர் ஆகணும்னு என்னை விட அதிகமா கனவு கண்டது, ஆசைப்பட்டது, இது எல்லாமே பாரதி தாண்டா. எத்தனையோ தடவை நான் சோர்ந்து போய் உட்கார்ந்த போதெல்லாம் அவதான் எனக்கு ஊக்கம் கொடுத்திருக்கா, உற்சாகப்படுத்திருக்கா. எனக்காக அவ எல்லா கடவுள்கிட்டையும் வேண்டிட்டாடா. ராம், நாம நமக்காக பிரார்த்தனை பண்றதை விட அடுத்தவங்க நமக்காக பிரார்த்தனை பண்ணா அந்த பிரார்த்தனைக்கு பலன் ஜாஸ்தி, பவர் அதிகம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணமே பாரதியுடைய வேண்டுதல் தாண்டா. அப்படிப்பட்ட பாரதிக்கு நான் டைரக்டர் இருக்கிற விஷயம் தெரிய வேண்டாமாடா? நான் டைரக்டர் இருக்கேன்னு தெரிஞ்ச பாரதி ரொம்ப சந்தோஷப்படுவாடா, ரொம்ப சந்தோஷப்படுவா. அதான் இப்போ நான் இவனை கேவலமா ஆத்திரப்படுற மாதிரி பேசிட்டேன்னா இவன் கோபத்துல சும்மா இருக்க மாட்டான். நேரா பாரதி கிட்ட போய் இந்த விஷயத்த எல்லாம் சொல்லுவான். அப்ப பாரதிக்கு வந்து நான் டைரக்டான விஷயம் தெரிய வந்துடும். அதுக்கு தாண்டா இவன்ட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ண. நீங்க சம்பந்தத்தை மாத்திக்கிறது தான் நல்லதுமா. சந்தோஷ் சாருக்கு வேற இடத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. என்னடி இப்படி சொல்ற? மாப்பிள்ளைக்கு என்ன குறை? உனக்கு தெரிஞ்சவர் தானே, உனக்கு முதலாளியா இருந்தவர், நல்ல பழக்கம் இருக்குமே, அவரை போய் ஏன் வேணான்ற? பாரதி, ஏன் நீங்க சந்தோஷம் உனக்கு பிடிக்கலையா? தயவு செஞ்சு என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லை. நான் ஒருத்தர் காதலிக்கிறேன். அவர்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்.
நாயுடு சார். என் கேபினுக்கு வர சொல்லு. ஓகே சார். மேடம், எப்படி உங்களை ரூமுக்கு வர சொன்னாரு? சரி. ஓகே மேடம். என்ன விஷயம் சந்தோஷ்? லவ் பண்ண தான் கூப்பிட்டேன்னு சொல்லிடாதீங்க. சீட்ல எனக்கு பெண்டிங் ஒர்க்ஸ் நிறைய இருக்கு. விஷயம் எதுவும் இல்லைன்னா நான் என் சீட்டுக்கு போறேன். என் மேல உங்களுக்கு இன்னும் கோவம் தீரலன்னு நினைக்கிறேன். ஆனா நான் அதுக்கு எதுவும் பண்ண முடியாது சந்தோஷ். என்னோட ஸ்டாண்டை நான் மாத்திக்க மாட்டேன். நீங்க தான் உங்களை மாத்திக்கணும். நான் போட்டுமா? உட்கார். ஒரு விஷயம் சொன்னா கேட்க மாட்டேன். எம்டி சொன்னா கேட்கணும்ல. சிட் டவுன். அது ரொம்ப நாள் மைண்டில் ஒரு டவுட். இட் வாஸ் ஈட்டிங் மை மைண்ட். அந்த டவுட்டுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அதுதான் ஆன்சரா இல்லையான்னு ஒரு சின்ன ஆசிலேஷன். அதை கிளாரிஃபை பண்ணிக்க தான் ஒன்றை வர சொன்னேன். டவுட் என்னன்னா, ஒரு யங் கேர்ள் கல்யாணமாகியும் புருஷனை தொடக்கூட விடாம ஒரே ரூம்ல தன்னோட உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இல்ல கொஞ்ச நாள் லவ் பண்ணலாம், ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம், இப்படி நிறைய லேம் எக்ஸ்கியூசஸ் கொடுத்த, ஆனா எதுவுமே உண்மை கிடையாது. ரைட்? இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். இது இவ்வளவு நாள் தெரியாம தான் ஒரு மாதிரி சைக்கிக்கா இருந்தேன். தூங்க முடியல, சாப்பிட முடியல, யார பார்த்தாலும் அடிக்கலாம் வெட்டலாம் தோணும். இப்ப கிளியர் 100%. ஆமா, யாரையும் லவ் பண்ணிட்டு இருந்தல நீ? யாரு? இப்ப எதுக்கு அதெல்லாம்? நான் காதலிச்சது தெரிஞ்சுதானே நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? உன் லவர் பேர் என்ன? பேரு கதிர். கதிர் அப்படின்னு பேரு சொல்லும் போது உன் முகத்துல அப்படி ஒரு ஸ்பார்க், ஒரு க்ளோ வருது. இருக்காதா பின்ன?
பிடிச்சவங்க பேரை சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும், மறைக்க முடியாது. ஸோ நீ உன்னோட காதலையும் மறக்கல, காதலனையும் மறக்கல. மறந்துட்டேன்னு சொன்னதெல்லாம் போய் உனக்குள்ளதான் இருக்கான் அவன், இல்ல லவ் ஆச்சே. இல்ல ஒருவேளை அவனை நீ மறக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா, ட்ரை பண்ணியிருந்தா கூட கல்யாணம் ஆன அன்னைக்கே நீ என்னோட ஒய்ஃப் ஆயிருவ. புரியல? ஃபர்ஸ்ட் நைட் அது நடந்திருக்கும். பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட், அது முடியாது. ஏன்னா அதான் அவன் உள்ள இருக்கானே உனக்குள்ள. நான் உன்னை தொடும் போது உனக்கு அப்படியே எரியுமே, இல்ல அருவருப்பா கூட இருக்கும். லவ் லவ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இல்லை ஒருவேளை இது எல்லாமே ப்ரீ பிளான்டா? இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் டிசைட் பண்ணிட்டியா? கௌரவத்துக்காகவும் வசதிக்காகவும் சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்கலாம். காரு, வீடு, பங்களா, வசதி இது எல்லாத்தையும் சந்தோஷ் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஆனால் சந்தோஷத்தை மட்டும் கதிர் கூட ஷேர் பண்ணிக்கலாம் நினச்சி தான் கழுத்து நீட்டினியா? சந்தோஷ், யப். நீ எனக்கு பொண்டாட்டியாவே நடந்துக்கல, என்ன புருஷனாகவும் ஏத்துக்கல. அண்ட் யூ ஹேவ் அ வேலிட் ரீசன் ஃபார் தட். ஏன்னா உனக்கும் கதிர்க்கும் இன்னும் கனெக்ஷன் இருக்கு. இதுதான் நான் கண்டுபிடித்த உண்மை. கரெக்டா? அழுக்கான மனுஷங்க, அழுக்கான இதயம் உள்ளவங்க இப்படிதான் தன்ன மாதிரியே மத்தவங்களையும் நினைச்சு ஆபாசமா சிந்திப்பாங்க. நாங்க ஆபாசமா யோசிக்கிறோம். நீங்க ஒருத்தர் லவ் பண்ணுவீங்க, இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிப்பீங்க. அதெல்லாம் ரொம்ப கரெக்ட். பாப்பா சரவணா, என்ன விஷயம்? இல்லை சார், அக்காவை பார்க்கணும். ஓ மாமா ரூம்ல தான் இருக்காங்க, போய் பாருப்பா. அட சொந்த மச்சான், நீ ஏன்பா தயங்குற? உன்னை யார் கேட்க முடியும்? போ போய் பாரு. சரி. சொல்லு 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 சொல்லு. உன் மனசு தொட்டு சொல்லு. உனக்கும் அந்த கதிர்க்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. பிட்டா தீ குளிச்சு நிருபின்னு சொல்லுவீங்க போல.